எரேமியா 32வது அதிகாரம் 21, 22 வசனங்களை வாசியுங்கள். 32, 21, 22. இஸ்ரவேலாகிய உமது ஜனத்தை அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரத்தினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி அவர்களுடைய பிதாக்களுக்கு நீர் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடிய தேசமாயிருக்கிற இந்த தேசத்தை அவர்களுக்கு கொடுத்தீர். நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். இப்பொழுது இந்த ஜனம் இந்த தேசத்தை அவரிடத்திலிருந்து வாங்குறதற்கு காரணம் அவர் கொடுத்தார். கொடுக்கிறதற்கு அவருடைய கரம் பார்வோனுக்கு எதிராகவும் தம்முடைய ஜனத்திற்கு அனுகூலமாகவும் இருந்தது. என் லைஃப்ல அவருடைய கரம் அனுகூலமா இருக்க 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 எனக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டே இருப்பார். எங்கெங்க கையை திறக்கணுமோ அங்கங்க கை திறந்து கொண்டே இருப்பார். ஆமென். ஒவ்வொரு நாளும் நான் என் வாழ்க்கையில கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, என் வாழ்க்கையில இன்னைக்கு கர்த்தருடைய கை அனுகூலமா இருக்குதா, என் லைஃப்ல இன்னைக்கு ஆண்டவருடைய கரம் நன்மையா இருக்குதா, இதுதான் பார்க்கணும். இது மட்டும் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை சன்பிலாத்துகள் எழும்பினாலும் சரி, எத்தனை தோபியாக்கள் எழும்பினாலும் சரி, கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணி நடத்தி கொண்டே இருப்பார். எப்பேற்பட்ட சத்துருக்கள் எனக்கு விரோதமா எழும்பினாலும் சரி. ஆமென். நம்ம ஒரு நாள் என்ன நினைச்சிடக்கூடாதுன்னா, நான் எப்படி வாழ்ந்தாலும் கர்த்தருடைய கை என் மேல நன்மையா இருக்கும் என்று. கடந்த வாரத்தில் கேட்டோம். ஆமென். நன்மையா இருக்கிற கையே நமக்கு விரோதமாய் எழும்பத்தக்கதாய் மாறிடக்கூடாது. இதை இஸ்ரவேல் ஜனங்கள் ஆமென் நன்மையினால் நன்மையாய் அந்த கரம் இருந்த போது ஆமென் வேதம் சொல்லுகிறது அவர்களுக்கு கர்த்தர் நன்மையை கொடுத்தார் என்று. அதே இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமாய் ஒரு நாள் கர்த்தர் தமது கரத்தை விரோதமாய் எழுப்பினார். அதுதான் புலம்பல் எழுதப்பட்டிருக்கிறது. புலம்பல் 2வது அதிகாரம் அதனுடைய 3, 4 வசனங்களை வாசியுங்கள். அவர் தமது உக்கிர கோபத்திலே இஸ்ரவேலின் கொம்பு முழுவதையும் வெட்டி போட்டார். சத்துருவுக்கு முன்பாக தமது வலது கரத்தை பின்னாக திருப்பினா கையை அப்படியே நீட்டிட்டு இருந்தவர் கையை அப்படியே சுருக்கி வச்சிட்டார். அவர் கை நீட்டி இருக்கும் வரையிலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக எழும்பின சத்துருக்கள் ஒன்றுமில்லாமல் ஆனார்கள். ஆனா அவருக்கு இப்ப கோபத்தை உண்டாக்கி அவர் நீட்டி இருந்த கையை அப்படியே சுருகினார். இது மட்டும் ஒரு தேவ பிள்ளைங்க லைஃப்ல வந்துடவே கூடாது. அப்படி வந்துட்டா என்ன நடக்கும் தெரியுமா? நமக்கு அனுகூலமா இருக்க வேண்டிய கரம் அது அனுகூலமா இருந்துச்சுன்னா சத்துரு எவ்வளவு கை ஓங்கினாலும் அந்த கரம் நம்ம மேல பட கர்த்தர் விட மாட்டார். ஆனா அந்த கையை அவர் சுருக்கிட்டார்னா, நீட்டி இருந்த கையை என் லைஃப்ல ஆண்டவர் சுருக்கிட்டார், பின்னிட்டு திரும்ப வச்சிட்டார்னா, அதே வசனம் சொல்லி சுற்றிலும் இருப்பதை பட்சிக்கிற அக்கினி ஜுவாலையை போல யாக்கோபுக்கு விரோதமாக எரித்தார் என்று. 4வது வசனத்தை வாசியுங்கள். பகைஞனை போல் தம்முடைய வில்லை நாணேற்றினார், சத்துருவை போல் தம்முடைய வலது கரத்தை நீட்டி நின்று கண்ணுக்கு இன்பமானது எல்லாம் அழித்து போட்டார். எல்லாத்தையும் அழிச்சிட்டார். எது எது கொடுக்கப்பட்டதோ அது எல்லாம் எடுக்கப்படுகிறது. யோபின் வாழ்க்கையில அத்தனை இழப்பு வர ரீசன் கரத்திற்குள் வைத்திருந்தவர். ஆமென். சாத்தாண்ட சொல்ற இது அவன் உன் கையில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். அப்ப அவர் கரை என் லைஃப்ல எவ்வளவு நன்மையா இருக்குதோ அங்கதான் எனக்கு பாதுகாப்பு, அங்கதான் எனக்கு பலன், அங்கதான் எனக்கு ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் கரை என்னை விட்டு சுருக்கிற கூடாது, அவர் கையை என்னை விட்டு எடுத்துடக்கூடாது. அப்ப இந்த ஆண்டிலே தேவ பிள்ளைகளை அவர் கை திறக்க நாம் திருப்தியாவோம், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த ஆண்டு ஏன் இந்த ஒரு வார்த்தையை கர்த்தர் சபைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார் என்றால், ஒருவரும் திருப்தி இல்லாத வாழ்க்கை அல்ல, திருப்தியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த ஆண்டு முடியும் போது என் சாட்சி இதுவாதான் இருக்கும், கர்த்தர் என்னை திருப்தி படுத்தினார் என்று? எத்தனை பேர் சொல்லி ஆமென் என்று இந்த ஆரம்பத்திலே? ஹalleluya. ஆமென். நான் கவனிக்க வேண்டியது அவர் எனக்கு எப்படி திறப்பார், என்ன செய்ய போற, இது அல்ல. நான் கவனிக்க வேண்டியது அந்த கையை லைஃப்ல சுருகிற கூடாது, அந்த கையை அவர் எடுத்துடக்கூடாது, அந்த கையை என்ன விட்டு எடுத்துடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த கரம் சுருகிற கூடாது. ஆமென். அவர் கரம் எனக்கு விரோதமாய் மாறாதபடிக்கு, விரோதமா மாறிட்டுனா சத்துருவின் கை என் லைஃப்ல ஓங்கிறோம், விரோதமாய் மாறிட்டுனா நான் நினைத்தது எல்லாம் தாறுமாறாகிறோம், விரோதமாய் மாறிட்டுனா எவ்வளவுதான் எனக்கு அனுகூலமான வாசல் இருந்தாலும் அந்த வாசல் எனக்கு நன்மையா இருக்கவே இருக்காது. அந்த கரம் என் வாழ்க்கையில சுருங்கிற கூடாது. ஆமென். கரம் சுருங்கிட்டுனா எல்லாமே முடிஞ்சு, எல்லாமே முடிஞ்சு. ஆமென். வேதத்தில் ஒருவருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கரம் நீட்டப்பட்டிருந்த கரத்தை
கர்த்தர் சுருக்கிறதை ஆமென் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை வைத்து நம்மால் பார்க்க முடியும். ஆமென். அவர்தான் லோத்து. கை விரோதமாய் மாறிடக்கூடாது. ஆமென். இந்த லோத்தை குறித்து நமக்கு நன்றாய் தெரியும். ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார். அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஆபிரகாம் தன் மனைவியோடு வீட்டிலிருந்து புறப்படும் போது அவரோடு கூட தான் லோத்தும் புறப்படுகிறார். ஆபிரகாம் எப்படி வந்தார்னு கேட்டா அழைப்பினால் வந்தார்னு சொல்லலாம். ஆனா லோத்து எப்படி வரார்னா அர்ப்பணிச்சு வரார். ஆமென். அழைப்பு எவ்வளவு கர்த்தர் கனப்படுத்துறாரோ அதே போல அர்ப்பணிக்கிற உள்ளத்தையும் கர்த்தர் ரொம்ப கனப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அழைக்கப்பட்டு வந்தவர்களும் பாக்கியவான்கள், அர்ப்பணித்து வந்தவர்களும் பாக்கியவான்கள். ஆமென். ஆபிரகாம் அழைக்கப்பட்டு இப்பொழுது வருகிறார். லோத்து அர்ப்பணித்து ஆபிரகாமோடு புறப்பட்டு வருகிறார். ஆபிரகாம் மேல் கர்த்தருடைய கரம் எப்படி நன்மையா இருந்ததோ அப்படியே லோத்தின் மேலும் கர்த்தருடைய கரம் நன்மையா இருக்கிறது. அதன் அடையாளம் தான் ஆதியாகமம் 13வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்களை முதலாவது வாசியுங்கள். ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான் என்று சொல்லிவிட்டு 5வது வசனம் சொல்லப்படுகிறது. ஆபிரகாமுடனே அந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆபிரகாம் புறப்பட்டு வந்தான். வேதம் சொல்லுகிறது கர்த்தர் ஆபிரகாமை செல்வ சீமானாய் வைத்திருந்தார். எல்லாத்தையும் விட்டு வந்தவர் இன்னைக்கு நன்மை அடைந்திருக்க ரீசன் என்னன்னா ஆபிரகாம் வாழ்க்கையில கர்த்தருடைய கரம் நன்மையா இருக்குது. நன்மையான கரம் இருக்க 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 நான் எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் என்னை ஆசீர்வாதமாய் நிறுத்தி கொண்டே இருப்பார். இப்பொழுது ஆபிரகாம் செல்வ சீமானா இருக்கிறது மாத்திரமல்ல, கூடவே ஒரு வார்த்தை அடுத்து 5வது வசனத்தில் நாம் வாசித்தோம். ஆபிரகாமுடனே கூட வந்த லோத்துக்கும் அந்த நன்மைகள் இருந்தது. அப்போ இப்போ லோத்து இவ்வளவு பிளெஸிங் பெற காரணம், லோத்து இந்த ஆசீர்வாதத்தை பெற காரணம் ஆபிரகாமின் மேல் இருந்த அதே கரம் யார் மேல இருக்கு தெரியுமா? லோத்தின் மேல இருக்குது. இந்த லோத்தின் மேல கர்த்தருடைய கரம் இருக்கு வரையில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இதே லோத்து இப்பொழுது அவனுடைய வாழ்க்கையில இன்னொரு பக்கத்தை பார்க்கும்போது ஆதியாகமம் 19வது அதிகாரம் அவருடைய 1வது வசனத்தை முதலாவது வாசியுங்கள். அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலில் உட்கார்ந்திருந்தார். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து, தொடர்ந்து வாசிங்க. ஆண்டவன்மார்களே, அடியனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கி காலையில் எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றான். அதற்கு அவர்கள் அப்படியல்ல, வீதியிலே ராத்தங்குவோம் என்றார்கள். அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான். ஆபிரகாமோடு கூட எந்த பிரச்சனை இல்லாம ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் வாழ்ந்து வந்த லோத்து இப்பொழுது எதற்காய் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான்னா, ஆண்டவன்மார்களை பார்த்ததும் ஆமை கர்த்தரை கண்டதும் என்ன விரும்புறா தெரியுமா? திரும்ப என் வீட்டுக்கு வந்து உங்க கையை வைங்க, திரும்ப என் வீட்டுக்கு வந்து உங்க கையை வைங்க. கரம் இருக்கும்போது நன்மையா இருந்தவன் இப்பொழுது கரம் இல்லாத போது திக்கற்றவனாய் ஆமை திகைத்து கொண்டிருக்கிறவனாய் என்ன செய்ய வேண்டும் என்று அறியாதவனாய் சில இடத்திலிருந்து வெளியில வர முடியாதவனாய் இப்பொழுது வாசலில் அருகே இருந்து பார்த்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. இப்படி ஒரு நிலை இந்த லோத்துக்கு வர ரீசன் என்ன? அர்ப்பணிப்புல மிஸ்டேக்கா அல்லது தெரியாம புறப்பட்டு? இல்லை இல்லை இல்லை, கர்த்தருடைய கை நன்மையாயிருந்த கரம் அவனுக்கு விரோதமாய் மாறிவிட்டது. ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் கை குறுகிட்டுனா ஆமே என் நிலை என்பது ரொம்ப பரிதாபம் மாறிடும். ஆபிரகாமோ கூட வந்து எப்படி ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டாரோ அதே ஆசீர்வாதம் லோத்துக்கு இருக்குது. ஆனா இப்போடைய லோத்தினுடைய நிலை என்னன்னா, வாசல்ல இருந்து வெயிட் பண்றார். திரும்ப அந்த கை மேல வராதா? திரும்ப அந்த கை மேல வராதா? திரும்ப அந்த கரை என் கூடாரத்தின் மேல வராதா? அதனாலதான் கெஞ்சி கேட்கிறான், தயவாய் தயவாய், இல்ல இல்ல என்ன விடுன்னு சொல்லும் போது ஆமென் அவன் கெஞ்சி கேட்கிறான். இதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? ஆமென். 15வது வசனம் 16வது வசனத்தை வாசியுங்கள். கிழக்கு விழுக்கும் போது அந்த தூதன் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்துக் கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள்.
அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்தின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு அவர் கை பிடிச்சதும் எங்கிருந்து வெளியில வர முடியாது இருந்தானோ, எங்கிருந்து இது மாற்றம் உண்டாகுது இருந்தானோ, அங்கிருந்து ஒரு மாற்றத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய கரம் இருக்கிற வாழ்க்கையில போராட்டத்திலிருந்து ஒரு விடுதலை உண்டு. ஆமென். நுகத்தடியிலிருந்து ஒரு விடுதலை உண்டு. எல்லா பிடிகளிலிருந்து ஒரு விடுதலை உண்டு. ஆமென்.